ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கம்பமா சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபினா கோவக்காய் கார ஃப்ரை. இந்த கோவக்காய் வந்து நம்ம வீட்டில் பொரியல் பண்ணி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இல்லைன்னா ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் வயசில் பெரியவங்க சாப்பிடுவாங்க, சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணி தரப்போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். மாதத்தில் ஒரு நாள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி தரதுனால தப்பு எதுவுமே இல்லை. அது கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் மச் பெட்டர். சரிங்களா? இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். கோவக்காய் கார ஃப்ரை தேவையான பொருட்கள்: கோவக்காய் 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுறேன்னா இந்த கோவக்காவை 1/4 கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாக இருந்தால் 1/2 போட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருந்ததுன்னா 1/4 இந்த மாதிரி பக்குவத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு என்ன வேணால் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த உப்பு போட போகிறோம், மிளகாத்தூள், மல்லித்தூள், இதெல்லாம் வந்து இது ஒன்று சேரும்போது நல்லாயிருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா உடனே சமைச்ச உடனே சாப்பிட்ணும். இல்லை நம்ம காலையில் சமைச்சிட்டு ஈவினிங் 4 மணிக்காக சாப்பிட்டா அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் போய்டுன்னு சொல்ல வரேன், வேறு எதுவுமே இல்லை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காயை இதில் போடுறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், கட்டிங் வெரி மஸ்ட்டு. கட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த பக்கத்தில் கட் பண்ணுறேங்க. இன்னொன்று, வேறு எதுனா மாவு போட ஒட்டாது. இது வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து பட்டும் படாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இந்த மிளகாய்த்தூள் நான் இதில் போட்டிருக்கேன். காரத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மிளகாய்த்தூள், இதோட கொஞ்சம் மல்லித்தூள். பேசிக்கான ஸ்டைலில் தான் பண்ணுறோம், வேறு எதுவும் புதுசு இல்லை. வீட்டில் குழம்புத்தூள் இருந்தால் போடலாமா கேட்டிங்கன்னா வேண்டாம். அந்த குழம்புத்தூள் இருந்தால் என்ன வேணா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கலர் மாற ஆரம்பிக்கும். கலர்னால் அதில் கொஞ்சம் வேறுலாம் ஸ்பைசஸ், சில பேர் வந்து அந்த சீரகம், மிளகு அதெல்லாம் போடுவாங்க. கொஞ்சம் லைட்டாக அதிகமாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்குவம் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் தனி மிளகாய்த்தூள், தனி மல்லித்தூள், தனி மஞ்சத்தூள் மட்டுமே போடுறேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட உப்பு கொஞ்சமாக போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். 1-2 கருவேப்பிலை நம்ம என்ன பண்ணுறேன்னா இதில் பிச்சு போடுங்க. நான் கடைசி தான் யூஸ் பண்ண போகிறேன், இருந்தாலும் சும்மா வாசத்துக்காக இதில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி போடுறேன். நல்லா பிச்சு போடுங்க. சரிங்களா? போட்ட பிறகு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணிலாம் வேண்டாங்க. தண்ணி இருந்தால் என்ன ஆகுனா அது ஒரு பேட்டர் மாதிரி போயிடும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, இந்த கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இதை இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும். பார்த்தீங்களா? இது அப்படியே நம்ம வந்து சன்லைட்டில் வந்து காய வச்சு வத்தல் மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அப்படி காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு துணி போடணும். டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. கீழே ஒரு துணி போட்டு இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வேட்டி மாதிரி போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு சைடில் பண்ணுவாங்க இதை. ஆனால் பக்குவமாக எடுத்து வைக்கணும். அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன வேணால் உங்களுக்கு வந்து அதை மாற ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி ஃபங்கஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் வந்து டஸ்ட் மேலே உட்கார ஆரம்பிச்சிடும். அதனால துணியை போட்டு டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் அப்படி வைக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே எண்ணெய் சூடாக இருக்குது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அப்படி மேலே போடுறோம். எனக்கு தண்ணி சுத்தமாக காயில் ஒட்டலைன்னா லைட்டாக போட்டுக்கலாம். ஆனால் நான் என்னோடய பக்கம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஒன்றும் பாதி அப்படி மேலே தான் போடுறேன், வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா பாருங்கள், இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுவே இந்த சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா பாதி ஒட்டிருக்கும், பாதி ஒட்டாது. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயை சூடாகிடுச்சு, இதில் போட்டுடலாம். அப்படி போட்டு இந்த மாவு போட்ட பிறகு ரொம்ப நேரம் அப்படியே வச்சிடக்கூடாது. நீங்கள் உடனே ஃப்ரை பண்ணணும். ஏன்னா நேரம் ஆக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தண்ணி விட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் உடனே மாதிரி மசாலா போட்டு இதில் ஃப்ரை பண்ணுறோம். அந்த கருவேப்பிலை தண்ணி இருந்ததில்ல, அதான் டப்புன்னு வெடிக்குது, மற்றபடி வேறு வெடிக்காது. ஓகே, இந்த கோவக்காவை போட்டாச்சு. உடனே கிண்ட வேண்டாம். இப்படி கிண்டினா என்ன வேணால் உங்களுக்கு வந்து அந்த மசாலா ஒட்டாது, பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஃப்ரை ஆகட்டும் சொல்லி விட்டுருங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த கோவக்காய் போட்ட பிறகு அப்படியே விட்டேன். நல்லா அந்த மசாலா ஒட்டி வருது பார்த்தீங்களா?
இந்த மாதிரி பக்கம் வரும். வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை எடுத்துகிறோம். 2 பச்சை கருவேப்பிலை போட்டு எடுத்துடலாம். அது நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் ஆகிடும். அந்த வெயிட்டே இருக்காது. ஃபஸ்ட்டு கோவக்காய் மசாலா போட்டு எடுக்கும்போது வந்து வேறு பக்கம், ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு வந்து அந்த ஆயிலில் வந்து அப்படியே வெயிட்லெஸ் ஆகிடும். நீங்கள் இதான் வெந்த பக்கம். ஈஸியாக வந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அதாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பர். இதில் வந்து சம்டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மிளகாத்தூள் இருக்குல்ல, கொஞ்சம் மிளகாத்தூள் அப்படியே மேலே போடுவோம். மேலே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் தயிர் சாதம், கிள்ளிப்போட சாம்பார், தக்காளி சாம்பார், பருப்பு சாம்பார், அப்புறம் தக்காளி ரசம், பருப்பு ரசம், அப்புறம் வத்த குழம்புக்கு அதுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் ஃபார் இந்த மாதிரி லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு. நைஸ், சூப்பராக இருக்கும். அந்த 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 கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாகவும், அந்த உப்போட தன்மை லைட்டாகவும், அதுக்கப்புறம் அந்த காரத்தன்மை ரொம்ப மைல்டாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.